ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வீரா மாறன் சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கார்த்திக், விஜி ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக போயிருக்காங்க. போன இடத்துல விஜி டாக்டர்கிட்ட தனக்கு மயக்கமாக வருது, வாமிட் வருது அப்படின்னு சொல்ல, இது வழக்கமாக வர்றது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில டெஸ்ட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. கார்த்திக், விஜி ரெண்டு பேரும் அங்கேருந்து போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போனதுக்கப்புறம் வீரா, மாறன் இவங்களுடைய என்ட்ரி. நேராக டாக்டர்கிட்ட வந்து, விஜய் கர்ப்பமாக இல்லை, அப்புறம் எதுக்காக நீங்களும் சேர்ந்து போய் சொன்னீங்க, அவள் உங்களை ஏதாவது மிரட்டினாளா, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி மாறன், வீரா ரெண்டு பேரும் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் டாக்டர், நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு எங்களுக்கு தெரியும், என்னன்னு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு வற்புறுத்தி கேட்கும்போது கரெக்டாக அந்த சமயம் விஜயோட என்ட்ரி. விஜயை பார்த்ததுமே டாக்டர் வந்து சைலண்ட் ஆகுறாங்க. மச்சான், உங்கள் குடும்ப வாரிசு நல்லபடியாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொன்னதும் வீரா, மாறன் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் விஜய் டாக்டரை வந்து மிரட்டுறாங்க. இந்த ஜெயிலு இதெல்லாம் வந்து எனக்கு புதுசெல்லாம் கிடையாது, நான் வந்து ஜெயிலில் தாராளமாக போய் உட்காந்துக்குவேன், ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அந்த சமயம் கார்த்தியோட என்ட்ரி. ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வருது, ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்போ அன்பும் ஆதரவும் தான் ரொம்ப முக்கியம், நேரத்துக்கு டேப்லெட்டை கரெக்டாக கொடுங்கன்னு சொல்லி விஜய், கார்த்தி ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வீரா மாறனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாறனுக்கு கால் பண்ணால், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தா வீராவுக்காக ஒரு டிவியை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் மாட்டியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இவங்க ரெண்டு பேரும் பாட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஐ விட்னஸ் மாறனுக்கு கால் பண்ணுறாங்க. மாறன் வீராவுக்கு தெரியாமல் தனியாக வந்து பேசுகிறாரு. உனக்கு தான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்காக நீ எனக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னுடைய ஃபோனுக்கு ஒரு வீடியோவை சென்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை பாருன்னு சொன்னதும் மாறன் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. ராகவன் அந்த விட்னஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த கண்மணி கிட்ட சொல்லாத, கண்மணி அப்புறம் கழுத்தில் எடுக்கிற தாலியை கலட்டி என் முகத்திலே வீசி எறிஞ்சிட்டு போயிடுவான்னு சொல்லி கெஞ்சுறத வீடியோவை பதிவு பண்ணி அதை மாறனுக்கு அனுப்பி மிரட்டுறாங்க. ஸோ இதனால் மாறன் பணம் கொடுக்குறேன்னு ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறாரு. அவர் 50,000 தான் கேட்டிருப்பாரு, ஆனால் இப்போது 50,000 பத்தாது, எனக்கு 1,00,000 ரூபாய் வேணும்னு மாறனை மிரட்ட, மாறனும் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாறன் ஒரு பக்கம் திணறும்போது கரெக்டாக அந்த சமயம் வீராவோட என்ட்ரி. வீரா மாறனை பார்த்து, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனால் மாறன் வீரா கிட்டே உண்மையை சொல்லாமல் மறைக்கிறாங்க. பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது ராகவன் கிட்டே கேட்டால் ஏதாவது சொதப்பி வச்சிருவான், சரி நம்ம அத்தை கிட்டே கேட்கலான்னு சொல்லி வள்ளியை கூப்பிட்டு 1,00,000 ரூபா பணம் கேட்குறாங்க. வள்ளியும் ஏன் எதுக்குன்னு கேட்காம பணத்தை எடுத்துகிட்டு வந்து மாறன் கிட்டே கொடுக்குறாங்க. மருமகனாக இருந்தாலும் சரி, ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ விட்னஸ் அனுப்பின வீடியோவை இங்கே வள்ளிக்கு காமிக்க, வள்ளி அதை பார்த்ததும் செம ஷாக் ஆகுறாங்க. இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கண்மணி ரொம்ப சந்தோஷமாக ராகவன்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்கான். இப்போது புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பிருச்சுன்னு சொல்லி வள்ளி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனால் மாறன், இந்த பிரச்சனையை என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இந்த பக்கம் கண்மணி, வீரா, பிருந்தா இவங்க 3 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கூட இங்கே ராகவன், கார்த்தி ரெண்டு பேருடைய என்ட்ரி. வீரா, கண்மணி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக டிவி பார்த்தாலும் பிருந்தா ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அதை பார்த்த கார்த்தி, இப்படி இருக்காத, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குன்னு கார்த்தி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, ஸோ அந்த இடத்துல இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சாதான் அவன் முகத்தில் வந்து சிரிப்பாக பார்க்க முடியும், விட்ரா நீ எதுவும் சொல்லாதேன்னு ராகவன் ஒரு பக்கம் கார்த்திக்கு அட்வைஸ் பண்ண, அந்த இடத்துல நம்ம வீட்டிலையும் ஒரு டிவி இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு கண்மணி சொல்லும்போது, கவலைப்படாத, நீ சொல்லிட்டல்ல, இனி டிவி வீட்டுக்கு வந்துடும் அப்படின்ட்டு வீரா கண்மணியை கலாய்க்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வீரா வள்ளியம்மா எங்கன்னு கண்மணி கிட்டே கேட்குறாங்க. கண்மணி வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் போயிட்டு வள்ளியம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு வீரா வழியில் வராங்க. இங்கே வள்ளியம்மா ரொம்ப அப்செட்டாக சோகமாக நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்த வீரா என்ன ஏதுன்னு வள்ளியம்மா கிட்டே கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் மருமக எனக்காக டிவி வாங்கிட்டு வந்திருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் காமிக்கிறாங்க. ஆனால் வள்ளி பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்காங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அதை கவனித்த வீரா வள்ளியம்மா கிட்ட வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அப்போ தான் வள்ளியம்மா அந்த ஐ விட்னஸ் பற்றி வீரா கிட்டே சொல்கிறாங்க. வீரா கிட்டே சொன்னதுமே, இதுதான் பிரச்சனையா, சரி விடுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணான்னு வள்ளியம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் மாறன் வந்து ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது வள்ளியோட என்ட்ரி.
வள்ளி மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டியா, இனி அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லி மாறன் கிட்ட கேட்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மாறன் விஜயோடைய பிரச்சனைக்கு இங்கே வள்ளி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது ஐடியா பண்ணியா, கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லும்போது வள்ளிக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் விஜயை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது வள்ளிக்கு புரியுது. அந்த இடத்துல வீராவுடைய என்ட்ரி, அத்தையும் மருமகனும் என்ன ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வீராவோட என்ட்ரி. அப்போது மாறன் சொல்கிறது எல்லாம் அந்த விஜயை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவும் ஐடியா பண்ண மாட்டேன், நானே ஒரு ஐடியா பண்ணுறேன்னு மாறன் பேசிகிட்டு இருக்கும்போது விஜயோட என்ட்ரி. அதை வீரா கவனிச்சுட்டு மாறன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ப்ரொமோவில் பார்த்த சீன், அதாவது தன்னுடைய அம்மா கர்ப்பமாக இருக்கும்போது என்னென்ன அவஸ்தெல்லாம் பட்டாங்க அப்படின்றத வள்ளிக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இங்கே மாறன் பார்த்திங்கன்னா, அம்மா வந்து கன்சீவாக இருக்கும்போது கணுக்கால் கருத்து இருந்துச்சு, மூக்கு செவந்து இருந்தது, உடம்புல சில மாற்றங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி மாறன் வீரா 2 பேரும் எடுத்து விட, அதுக்கு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி வள்ளியும் தலையாட்ட, அதை விஜய் நின்று கேட்டுட்டு தன்னுடைய அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, மாசமாக இருந்தாக்க மூக்கு செவக்குமா, கணுக்கால் கருக்குமா அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்க அம்மாவை எழுப்பி கேட்டதும் அவங்களும் எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமான்னு பதில் சொல்ல, சரி இந்த நாடகத்தை அரங்கேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. கணுக்காலில் மைய பூசியிருக்காங்க, மூக்கு செவந்திருக்கு, ஒரு குச்சியை வச்சு முதுக சொரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போது வள்ளியோட என்ட்ரி. வள்ளி கண்மணியை கூப்பிட்டு சமையல்லாம் முடிஞ்சிருச்சா, அண்ணன் வர நேரம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அம்மா அரிக்குது, மூக்கு செவந்திருக்கு, கணுக்கால் கருத்துருக்கு அப்படின்னு சொல்லி விஜி ஒரு சீனை போட, ஸோ இதை பார்த்த வள்ளி, கண்மணி, மாறன், வீரா எல்லாருமே அந்த இடத்துக்கு கூடி வராங்க. விஜி வசமாக சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.